ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நேத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண புது டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஷேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட அப்பா இறந்துடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துலயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா வச்சிருந்தாரு இல்லையா போட்டோ, அதாவது கூங் வந்து வேற ஒருத்தன் கூட இருக்கிற மாதிரி அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கறான், மரியாதையா உண்மையை சொல்லு, உங்க அக்கா வந்து வேற ஒருத்தன் கூட கனெக்ஷன் வச்சிருக்கான், அவன் தான் வந்து எங்க அப்பாவை இப்ப கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது இவளுக்கு ஒண்ணுமே தெரியல, தயவு செஞ்சு என்ன நம்பு, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ அதை நம்புற மாதிரி இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து தாண்டி எங்க அப்பாவை கொன்னுட்டீங்க அப்படின்னு கத்துறான். அதே நேரத்துக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, கூங் இருக்கா இல்லையா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட கார்ல கிளம்புறா. இவங்க ஏதோ கப்பல்ல புடிச்சு வெளியூருக்கே போறாங்க, அதாவது வெளிநாட்டுக்கே போக போறாங்க போல. ஒரு கொலை அப்படின்றதுனால போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க, விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப இந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதோ அவ உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா, அவகிட்ட கேளுங்க, அவளுக்கும் அவங்க அக்காவுக்கும் தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அது என்னோட அக்கா கூட இருக்கவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள வந்து அவளுக்கு ஒரு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு போல, அவளுக்கு வீசிங் வர ஆரம்பிச்சிடுது. அவ அவளை போகவும் விடாம ஹீரோ என்ன பண்றான்னா, மரியாதையா உண்மையை சொல்லு, நீயும் உங்க அக்காவும் இன்னும் என்னென்னலாம் பிளான் பண்ணிருக்கீங்க, எதுக்காக வந்து எங்க அப்பாவை ரொம்ப நல்லபடியா நீ பாத்துக்கிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கத்துறான். அதுக்கு உடனே அவ என்ன சொல்றானா, இதெல்லாம் கேட்க உனக்கு தகுதியே இல்ல, அவருக்கு மண்டையில வந்துட்டு கேன்சர் இருந்தது, பட் ஆனா நீ வந்து அவரை விட்டுட்டு போயிட்ட, அவர் ஒரு நாளும் ஆபரேஷன் பண்ணாம எங்க ஆபரேஷன் பண்ணா செத்துருவோமோ, நம்ம பையனை பார்க்காமயே செத்துருவோமோன்னு பயந்துகிட்டு ஆபரேஷன் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, ஆனா கடைசி வரைக்கும் நீ வரவே இல்லை, இப்ப மட்டும் எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கத்துறா. நானும் அவளும் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவ எங்க அப்பா கூட கள்ள தொடர்பு வச்சிருக்கா, ஆனா அதை என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல அப்படின்னும் போது, என்னைக்கு உனக்கு தெரியுமோ அன்னைக்கு நைட்டு தான் இந்த விஷயம் எனக்கும் தெரியும், அவ வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லை அப்படின்றத மட்டும்தான் என்கிட்ட சொன்னா, மத்தபடி இந்த மாதிரியான விஷயம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இப்பதான் பெண்ணோட அப்பா கால் பண்றாரு, என்னதான்ப்பா ஆச்சு உனக்கு, எதனால நீ வந்து போனே அட்டன் பண்ணல, போனும் பண்ணல அப்படின்னும் போது இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்றான். சரிப்பா, நல்லபடியா காரியம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா பெண்ணுக்கு வந்து எங்க ஹீரோ மறுபடியும் வராமையே போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு, இல்லம்மா கொஞ்சம் டைம் தான் ஆகும், அது வந்து மர்டர் கேஸா, அதனால கொஞ்சம் கேஸ் எல்லாம் அவன் பார்த்துட்டு தான் வருவான் அப்படின்னு சொல்றாரு. இறுதி சடங்கெல்லாம் நடத்துவாங்க இல்லையா, அவங்க ஊர்ல எல்லாம் 7 நாள் 8 நாள் வந்து அங்க வச்சிருப்பாங்க போல, ஒருத்தவங்களும் தெரிஞ்சவங்க வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி இடம் புக் பண்றதுக்காக போகும்போது அவரோட ட்ரெஸ், அவர் போட்டு இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதை எதையுமே இவன் வந்து இவளை தொட விட மாட்டான். நீ எங்க வீட்டுக்கு பொருள் எதையுமே வந்து தொடக்கூடாது, நீ எதுவுமே இல்லாம வந்தவ தானே, இப்போ உனக்கு எல்லாம் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்துறான். ஹீரோயின் ரொம்ப சோகமா வெளியில போறா. அந்த டைமுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சேர்மன் இருக்கான் இல்லையா, அவன் வேக வேகமா வரான். இப்ப எல்லாமே கேள்விப்பட்டேன், என்ன ஆச்சு அங்கிளுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவ எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. உடனே இவன் கட்டி பிடிச்சு அவளை சமாதானப்படுத்துறான். இதை எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் எங்கதான் இவனுங்க எல்லாம் கிடைக்கிறானுங்கன்னு தெரியலையே, ஒரு தனியும் விடமாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து செம கடுப்புல இருக்கான். இவனுக்கு வந்து அந்த சேர்மனை பத்தி தெரியாது இல்லையா, இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கார லேடி கிட்ட கேட்கறான். அப்பதான் அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஓ, ஹாஸ்பிட்டல்ல கூட எங்க அப்பாவை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து வச்சுட்டாளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா கத்துறான். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஹீரோயின், அவ வந்து ரொம்ப நல்லா அவங்க அப்பாவை பாத்துக்கிட்டா, நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியல, உங்களுக்கு அவங்க 2 பேரை பத்தி தெரியல, அதனாலதான் நீங்களும் அவங்களோட நடிப்புல வந்துட்டு நம்பிட்டீங்க அப்படின்னு சொல்றான். இந்த சேர்மன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவளை கூட்டிட்டு வந்து இவனோட வீட்லயே தங்க வச்சிருக்கான். நீ வந்து ரிலாக்ஸா இங்கேயே தங்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் என்ன அப்படின்னு விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம், ஆல்ரெடி வந்து பீட்டாய் ரொம்ப கோபமா இருக்கான், அவனே வந்து இந்த கேஸை பத்தி பார்க்கட்டும், நம்ம எது பண்ணாலுமே அவன் கண்டிப்பா சந்தேகம் தான் படுவான், அக்கா தான் கொலைகாரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றா. சரி, அதெல்லாம் எதை பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா இங்க ரெஸ்ட் எடு, மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயத்தை இப்ப நினைச்சு பாக்குறா. அதாவது இவங்க அக்காவை தேடி போகும்போது அப்ப ஒரு ஆள் கூட அவ குடிச்சிட்டு இருந்திருக்கா. அதை பார்த்த உடனே அவன் வந்து பிசினஸ் பார்ட்னர், அவன் புதுசா ரெஸ்டாரண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறான், அதுக்காக தான் அவன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு போய் சொல்லிக்கா. அப்பவும் ஹீரோயின் நம்பாம உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டாலுமே அவ எதுவுமே சொல்லல. இப்போ ஒருவேளை அவன் தான் இருக்குமோ அது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா.
மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாவோட லாயர் வந்து ஹீரோவை பார்க்க வராரு. அப்ப என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உங்க அப்பா வந்து ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு. அவர் இறந்து 7 நாள்ல வந்து அதை படிக்கணும். ஆனா அந்த டைமுக்கு அதை படிக்கும் போது ஹீரோயின் அந்த இடத்துல இருக்கணும். அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறான். அவளுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், இல்ல அவளுக்கும் என் குடும்ப சொத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கத்தும் போது, உங்க அப்பாவோட கடைசி ஆசைப்பா, இதை என்னால மீறவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுபடியும் சேர்மன் வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு தடப்புடெல்லாம் வந்து கவனிப்பு நடந்துகிட்டு இருக்கு சேர்மன் வீட்டுல. அப்ப பார்த்தா ஹீரோ என்ன பண்றான்னா நேரா உள்ள வந்துடுறான். இப்பதான் அக்காவும் தங்கச்சும் மாறி மாறி வந்துட்டு, எதுக்காக இந்த டாக்டரு அதுக்கப்புறம் பணக்காரன் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு பாத்தியா, வீட்டை எப்படி கட்டி வச்சிருக்கான். நான் என்ன ஒரு விவசாயி தானே, அதனால தானே ஏன் பின்னாடி உங்க அக்கா வர்றதை விட்டுட்டு வேற ஒருத்தன் பின்னாடியும் எங்க அப்பா பின்னாடியும் அலையிறா அப்படின்னு சொல்லி பேசும்போது, இந்த மாதிரி அசிங்கமாலாம் பேசாத, மரியாதையை எழுந்துரு, இல்லைன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் சேர்மன். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நானே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நாளைக்கு 9 மணிக்கு நீ கரெக்டா எங்க வீட்டுக்கு வந்து ஆகணும், இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்படியெல்லாம் வர முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, நான் ஒன்றும் சொல்லலை, எங்க அப்பாவோட கடைசி ஆசை அதுதான், அந்த மனுஷன் இருக்கான் பாரு, அறிவே இல்லை அந்த மனுஷனுக்கு அப்படின்னு திட்டும் போது, நான் அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சேர்மன் உடனே அவளை எதுக்கு கம்பல் பண்ற அப்படின்னு கேக்குறாரா. அவ்வளவுதான், அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோவோட வேலைக்காரர் வந்துட்டு, சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க சார், பெரிய பிரச்சனை ஆயிடும், வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோ அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா, ஏன் இவன் பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல அவன் நல்லவன் தான், பட் ஆனா கொஞ்சம் வந்து ரொம்ப முரடன், ரொம்ப வந்து அவசரப்பட்டு கோவப்படுவான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு வந்து நான் கண்டிப்பா போகவே மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லும் போது, நாளைக்கு நீ கண்டிப்பா போகணும், உங்க அங்கிளோட கடைசி ஆசை அது, அது மட்டும் இல்லாம மேபி அந்த ஒயில்ல கூட உனக்கு எதுனா வந்து அவரோட கொலை சம்பந்தப்பட்ட க்ளூ கிடைக்கலாம், அதனால நீ போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்றான். காலையில எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அப்ப ஹீரோயினுமே ஷார்ப்பா 9 மணிக்கு வந்துடுறா. கூடியே வந்து சேர்மனும் வரான். நீ எதுக்காகடா இங்க வர, மரியாதை வெளியில போடா அப்படின்னு சொல்லும் போது, சேர்மன் என்ன சொல்றானா, நான் அவ கூட வந்திருக்கேன், அவளோட வருங்கால புருஷனா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோயினே ஷாக் ஆயிடுறா. வக்கீலும் வந்துட்டு அந்த உயில படிக்கிறாரு. எல்லா சொத்துமே வந்து மொத்தமா வந்து ஹீரோவோட பேருக்கு தான் போகும் அப்படின்னு ஒண்ணு ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணியே ஆகணும், அப்பதான் மொத்த சொத்தம் வந்து ஹீரோவோட கைக்கு போகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்னது, அவளை கல்யாணம் பண்ணுமா, முடியவே முடியாது அப்படின்னு ஹீரோவும் கத்துறா, ஹீரோயினும் கத்துறா, சான்ஸே இல்லை அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் முழுசா படிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் மறுபடியும் படிக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை வரணும், அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கவே கூடாது, 3 வருஷம் கழிச்சு அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாலுமே இந்த சொத்து வந்து 3ஆ பங்கிடப்படும், அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகுற வரைக்கும் இவங்களுக்கு அதுல உரிமை இருக்குமே தவிர, அதுக்கப்புறம் மொத்தமும் அந்த குழந்தைக்கு தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஹீரோக்கு சொல்லவா வேணும், மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறினா மாதிரி புடிச்சு கத்துன்னு கத்துறான். இது எல்லாம் நீயும் உங்க அக்காவும் பண்ணது தானடி, நீ என்னடி பண்ண எங்க அப்பாவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, இவன் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா உங்க மேல கேஸ் போடுவோம், இந்த மாதிரி நீங்க தப்பா பேசினா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே அவங்க அப்பாவோட லாயர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு நானே விட்னஸ், அவர் தனியா அவரோட சுயநினைவோட தான் இதை எழுதினாரு, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயின் இல்ல எனக்கு இதுல எதுவுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. போறவளையும் விடாம இழுத்து பிடிச்சி இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். போடி அப்படியே போயிடு, திரும்பி இந்த சைடு வந்துடாத, என்னனாலும் சரி சாவர நிலைமையிலும் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், மறுபடியும் ஒருத்தர் மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் வீட்டுக்குள்ள வந்துட்டு அவளோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறா. இப்ப என்ன அப்படிங்கன்னா, ஓடி போயிடலாம் மறைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறியா, கண்டிப்பா உன்னை விடவே மாட்டேன் நானு, அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட முட்டாள்தனமான விஷயத்த நான் செய்யவும் மாட்டேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே, உலகத்துல கடைசி ஆம்பளை நீதான் அப்படின்னாலும் கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. மறுநாள் அவருக்கு இறுதி சடங்கு எல்லாம் நடக்குது. ஆனா ஹீரோயின் உள்ள வராம வெளியிலேயே நின்னு பார்த்துட்டு அங்க இருந்து போறா. அதை ஹீரோ நோட் பண்ணிடுறான். ஹீரோ கிட்ட போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவளோட அக்கா ஓடி போனா இல்லையா, அவங்க வந்து போட்ல தான் தப்பிச்சு போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மோசமானவன், அவன் வந்து ஒரு ஏமாத்துக்காரன், நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான், எக்கச்சக்கமா வந்து பொண்ணுங்க கிட்ட இருந்து பணத்தெல்லாம்
ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவங்களே வந்து தங்கச்சை கூப்பிடுவாங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு பிரச்சனைனா, அப்பதான் நம்மளால அவங்கள பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க சேர்மன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பொசுக்குன்னு ஹீரோயினை வந்து கேட்கறான், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம 2 பேரும் டேட் பண்ணல, நம்ம 2 பேரும் பழகல, என்னால உங்களை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. அரேஞ்ச் மேரேஜ்ல எல்லாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தானே பழகுவாங்க, அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரோட லைஃபே நல்லா இருக்கும், நீ இங்க இருந்து போகவே போகாத என்ன விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுக்கு கொஞ்சமும் இதுல இன்ட்ரெஸ்டும் இல்ல, பிடிக்கவும் இல்ல, அவ முடியாது அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுறா. ஹீரோயின் அவ ரூம்ல விட்டுட்டு போன சில திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க வேலைக்காரங்க. அப்ப அதுல இருந்து போன் ரிங் ஆகுறாம சவுண்ட் கேக்குது. ஹீரோ அதை தேடி ஒரு போனை எடுக்கிறான். பார்த்தா ஹீரோயினோட அக்கா தான் கால் பண்றா அந்த போனுக்கு. அவன் எடுத்த உடனே ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு அவ கட் பண்ணிடுறா. அடுத்த சீன்லயே ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்கிறதுக்கு போறான். எங்க இருக்கா என் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உங்க அக்காவை பாக்கணும்னா சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவளை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கான். வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்னால முடியாது அப்படின்னு சொல்றா. இத பார், உங்க அக்கா இப்ப என் கையில இருக்கா, உங்க அக்காவே வந்து தெரியாம உன்னோட இன்னொரு போனுக்கு கால் பண்ணிட்டா, இப்ப அவ என்னோட கையில தான் இருக்கா, நான் என் ஆளுங்களை அனுப்பி பிடிச்சிட்டேன், கண்டிப்பா நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் அவளை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அக்காவும் தங்கச்சும் மாறி மாறி பணக்காரனுங்களையா ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்களா, இதெல்லாம் வந்து இன்னும் எவ்வளவு நாளுக்கு, நான் சொல்ற வரைக்கும் நீ என் கையில என்னோட கட்டுப்பாடுல தான் இருக்கணும், இல்ல அப்படின்னா இப்பவே நான் போன் பண்ணுவேன், நான் போன் பண்ணேன் அப்படின்னா உன்னோட அக்கா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம எங்க அக்காக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. அங்க ஏன் மேடம் என்ன மேடம் கல்யாணம் அப்போ ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, என்னோட ஹனி வந்து என் மேல கோவமா இருக்கா, நான் வந்து ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போல, அதனாலதான் ரொம்ப கோவமா இருக்கா, எங்கெங்க ஹனிமூனுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போலான்னு கேக்குறா, அங்க வேண்டாமான்னு நான் சொன்ன ஏத்துக்கவே மாட்றா அப்படின்னு கலாய்க்கிறான். இந்த சேர்மன் இங்க விடாம ஹீரோயினுக்கு கால் பண்ணி தேடிக்கிட்டே இருக்கான். அவ எங்க போனா என்ன பண்றா அப்படின்றது இவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. நேரா ஹீரோவோட வீட்டுக்கே போயிட்டு வேலைக்காரங்க கிட்ட விசாரிக்கும் போது, இல்லங்க எங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எங்க போனாங்கன்னே தெரியல, காலையில இருந்தே அவங்க யாரையும் காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க யார் வந்தாலுமே எனக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆக்சுவலா ஹீரோ என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா அந்த ஊருக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டான். பட் இவன் வந்து கேட்டான்னா இவன் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களுக்கு ஆர்டர் போட்டு போயிட்டான். எங்க பெண்ணையும் ராஜுவையும் காட்டுறாங்க. பெண் வந்துட்டு ஹீரோவோட வீட்டை பயங்கரமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ராஜு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னும் போது, இல்ல இல்ல அப்பா தான் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்றா. ஆனா ராஜுக்கு வந்து இவன் மேல ஒன் சைடா லவ் இருக்கு போல. இவ வந்துட்டு ஹீரோ கிட்ட பழகிறது பெருசா அவனுக்கு பிடிக்கல போல. இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை அவங்க அக்கா கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப காங் எங்க தான் இருக்கா, மரியாதையா சொல்லு அப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. போதும் தயவு செய்து நீ இறங்கி வா, அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்றான். உன்னை நம்பி எங்கேயும் வர மாட்டேன்டா அப்படின்னு அவ சொல்றாளா. அவளை கையை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டே வரான். அவ்வளவுதான், இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஆள் மாறி மாறி அடிச்சுக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு இவளை ரொம்ப முரட்டுத்தனமா போட்டு அடிக்கிறான். அவ வந்து என்ன சொல்றானா, நீ ரொம்ப மோசமானவன் ஆயிட்ட, நீ எதனால இப்படி ஆனேன்னு எனக்கு தெரியல, என்னோட பழைய பேட்டா எங்க போயிட்டான் என்ன ஆனா அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றா. அப்பதான் வந்துட்டு என்ன நடந்தது, இவங்க எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்றத காட்டுறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பாக்கு விவசாயம் படிக்கிறது பிடிக்காம இருந்திருக்கு. அதனால இவன் வீட்டை விட்டே போயிட்டு இவன் தனியா எங்கேயோ படிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அங்க ஒரு ப்ரொஃபசர் தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ப்ரொஃபஸரோட பொண்ணுங்க தான் இவங்க. மொதல் டைம் ஹீரோயின் பார்க்கும் போது ஏதோ ஒரு ஜன்னல்ல ஏறி ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு அவளுக்கு தோணுது. அதனால இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா வராரு. அம்மா அவனை நான் தாம்மா ஜன்னலை ரிப்பேர் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. சார் உங்களுக்கு 2 பொண்ணு இருக்குன்னு தானே சொன்னீங்க, ஆனா ஒரு பையன் தான் இங்க இருக்கான், இன்னொரு பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனுக்கு கோவமே வந்துடுது. டேய் நான் பொண்ணு தாண்டா அப்படின்னு சொல்லி கையை தோல்ல போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. கண்டிப்பா சத்தியமா எனக்குள்ள நம்பிக்கையே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அவங்க அப்பா, டே டே அது பொண்ணு தாண்டா, இன்னும் கொஞ்சம் மொரட்டுத்தனமா வளர்ந்துட்டா அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அக்காவோட என்ட்ரி. அக்கா வந்துட்டு என்ன பண்றான்னா, தங்கச்சிக்காரி தான் தூங்குறான்னு நினைச்சு இவன் மேல ஏறி படுத்துக்கிறா. அதுக்கப்புறம் இவனை பார்த்து பயந்துட்டு ஐயோ ஐயோன்னு அலற ஆரம்பிச்ச உடனே தங்கச்சிக்காரி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றா. அதுக்கப்புறம் தான் இவங்க 3 பேருமே வந்துட்டு பயங்கர க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க.
அங்க ஊர்ல இருக்கும் போதே வந்துட்டு நம்ம ஹீரோவும் அவங்க அக்காக்காரியும் டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஒரு நாள் சடனா வந்து இவங்க வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா இறந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம இவங்களோட நிலம், இவங்களோட வீடு எல்லாமே வந்து கடங்காரங்க புடுங்கிடுறாங்க. இவங்க எல்லாரும் ஒரே நாள்ல நடு தெருக்கு வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோவோட அப்பா வந்துட்டு இவங்க எல்லாரையும் காப்பாத்தி அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அவரை அங்கேயே அவங்கள தங்க சொல்லி இங்கேயே நீங்க படிங்க, இங்கேயே நீங்க இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டான். நான் வேலைக்கு போய் அவங்க 2 பேரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, நான் தனியா தான் இருக்கேன், நீங்க 3 பேரும் தயவு செஞ்சு இங்கேயே படிங்க, நீங்க படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா யாருன்னா என்னன்னா பண்ணிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றான்னா, இன்னமும் நீ உங்க அப்பாவோட கொலையில நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீன்னா தயவு செஞ்சு என்னை இப்பயே கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அழுத்த சொல்றா. ஆனா அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கரெக்டா அந்த டைம்க்கு பின் வந்து இவனை பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே ஓடி வரா. வந்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. ஹீரோயினே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் பாக்குறா. எங்க நீ வரவே வர மாட்டியோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இவ வந்து எங்க அப்பா கிட்ட வேலைக்கார பொண்ணா இருந்தா, எங்க அப்பாக்கு கூட மாட உதவி பண்ணிக்கிட்டு இருந்தா, அவளுக்கு வந்துட்டு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல இதுக்கப்புறம், அதனாலதான் அவளை ஏன் கூட எனக்கு வேலைக்கார பொண்ணா வச்சுக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா வந்து பின்னோட அம்மாக்கு இதுல நம்பிக்கையே இல்லை. அவளை பார்க்க வேலைக்கார பொண்ணு மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பையன் நீ உன்னோட ரூம்ல வந்து நீ எப்படி அவளை வச்சுப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அவ வந்துட்டு என்னெல்லாம் அவளுக்கு பிடிக்காது, அவ லெஸ்பியன் அப்படின்னு சொல்லி விட்டுறான். ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. அதுக்கப்புறம் இவன் தனியா தானே ஒரு வீட்டுல இருக்கான். அந்த வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வந்த உடனேயே இங்க பின் வந்து உனக்காக இவ்வளோ விஷயம் நான் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா அவன் எதுலயுமே பெருசா அக்கறையே காட்டல. ஹீரோயினுக்கு படுக்கிறதுக்கு நான் பெட்டெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவ சொல்றாளா. ஐயோ அவளுக்கு அதெல்லாம் வேணாம், அவ ஆடு மாடு மாதிரி எங்க வேணா எப்படி வேணா படுத்துப்பா, அவளுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இவன் மேல கொலை வெறி ஆகுது. இவளும் இவனை வெறுப்பேத்துற மாதிரி ஆமாங்க சின்னையா அப்படின்னு சொல்றாளா. அவ்வளவுதான் இவனுக்கு கடுப்பாயிடுது. எதுக்குடி அப்படி சொல்றேன்ற மாதிரி முறைக்கிறான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எனக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு, ஏன் அக்கா உன்கிட்ட இல்ல, அவ வந்துட்டு அவ எங்கேயோ சேஃபாவோ இல்ல எப்படியோ இருக்கா, ஆனா உன்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல நான் ஏன் நீ சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்றா. நீ மட்டும் நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஏன்னா எங்க குடும்பத்தையே நீங்க நாசமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவளை பிளாக்மெயில் பண்றான். அதே நேரத்துக்கு சேர்மனை காட்டுறாங்க. இந்த சேர்மனுமே வந்துட்டு லேஸ் பட்டவன் இல்லைங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவோட சொத்தை வந்து எப்படியாவது ஆட்டைய போடணும், பையனும் இல்ல அப்படின்ற பிளான்ல தான் அங்க உள்ளே போயிருக்கான். இப்ப புதுசா வந்து ஒரு இன்வெஸ்டர் இவங்களுக்கு வந்திருக்காங்க. அந்த லேடியோட பேர் வந்து லீ. இவங்க கொரியால இருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து கொஞ்ச நாளுக்கு உன் கூட இங்கேயே தான் தங்குவாங்க அப்படின்னு சொல்லி சேர்மன் வீட்லயே தங்க வச்சிடறாங்க. அந்த லேடியா இல்லாத சீனை போட்டுட்டு இருக்கு. ஹீரோ காலையில எழுந்து தேடுறான். ஹீரோ என்ன காணவே காணோம். அவன் வந்துட்டு அவ விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டாலோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே போற வழியெல்லாம் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு போறான். இதை பின்னோட அம்மா பாக்குறாங்க. பார்த்த உடனே இவன் எதுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு இந்த அளவு தேடுறான் அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வருது. அதுக்கப்புறம் பெண்ணோட வீட்டுக்கு போனா இவ்வளவு நேரம் இங்கதான் எங்க கூட இருந்து சமைச்சுக்கிட்டு இருந்தா, இப்பதான் திரும்பவும் உன்னோட வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்காக வந்துட்டு நான் சமைச்சேன் ஸ்பெஷலா அப்படின்னு பெண் வந்து எதையோ கொடுக்குறான். அவன் வாயில போட்ட உடனே அவனுக்கு ஏதோ மாதிரி பண்ணுது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இதுல என்ன போட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதுல என்ன கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் அரைச்சு போட்ட, வேற ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் வாந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ. ஹீரோக்கு கொத்தமல்லியே பிடிக்காது போல. இவ வேணும்னு என்ன பண்ணிருக்கான்னா, இந்த சிக்கன்ல வந்து நல்ல கொத்தமல்லி புதினா எல்லாம் அரைச்சி போட்டு அதை வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுங்க, அவளுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோ வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு வராங்க. அவர் குடல் வெளியில வர அளவுக்கு வாந்தி எடுத்துட்டாரு, அதனாலதான் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, பாவம் சின்னையாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இவளை லெஸ்பியன் நினைச்சுக்கிட்டு பாவம் இந்த வேலைக்கார பொண்ணு வேற இவகிட்ட வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஆவாலோ, ரொம்ப ஃபீல் பண்ணுவா பாவம். சின்னையா தண்ணி வேணுமா, சின்னையா என்ன வேணும் சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இவனை பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கா. மரியாதையை சொல்லி நீதானே இதை வந்து பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவ்வளவுதான் இவளுக்கு அள்ளு விட்டுடுது. உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்றான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.